வணக்கம் தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு இன்றைக்கு 21ஆம் தேதி ஜூலை மாதம் முக்கியமான செய்திகளைத்தான் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க இருக்கின்றோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக நாம் போடுற காணொலிகள் உங்களுக்கு இலகுவாக வரக்கூடிய மாதிரியாக இருக்கும். முதலாவதாக பார்க்க இருக்கிற விஷயம், ஒரு பெரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டு கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு தொழிற்சாலை கோமாகம கட்டுவான என்ற இடத்துல ஒரு ஹெல்மெட் செய்கிற தொழிற்சாலை, தலைக்கவசம் செய்கிற பெரிய ஒரு தொழிற்சாலையில் 80 பேருக்கு கிட்ட வேலை செஞ்சு கொண்டிருந்த போதுதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இதுவரைக்குமே இந்த தீ விபத்து என்னத்தால் ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்று சொல்லி இதுவரைக்கும் தகவல்கள் எதுவுமோ செய்தி எதுவுமே வெளியாகவில்லை. ஆனால் இந்த தீ விபத்தோட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. அது பெரும் பரவலாக சமூக வலைத்தளங்களில் பரவி வருது. அதோட அந்த தொழிற்சாலை ஒரு சந்திலான் இருக்குது, கோமாகாமோடு இருக்கிற ஒரு சந்தியில் ஒரு பெரிய ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ரோட்டில் வாகனங்கள் போக இல்லாத அளவுக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்கு. காரணம் என்னென்னா, போக்குவரத்து செய்யலாமா இல்லையான்றதை தாண்டி அந்த புகை கடும் புகை மண்டலமாக சூழ்ந்திருக்கிறதால சுவாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாரிய ஒரு நெருக்கடியை கொண்டு வந்திருக்கின்றது இந்த தொழிற்சாலையில் நடந்த தீ விபத்து. இப்போ விபத்துக்கான காரணங்களை ஆராய்ஞ்சிட்ருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் 80 பேர் இன்றைக்கு பணிக்கு போயிருக்கிறாங்க. இன்றைக்கு காலமே இந்த விஷயம் நடந்திருக்குது. 5 பேர் உயிரிழந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் அதுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க, யாராவது இன்னுமே மீட்கப்படலையான்னு சொல்லி தீவிரமான விசாரணைகளை மீட்பு குழுவினர் அங்கே முன்னெடுத்து வராங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான மோசடியில் சிக்கியிருக்கிற நபர்களை தேடி ஆஸ்திரேலியாவுக்கு இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை பயணமாகி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக இருந்த கபில சந்திரசேன அவர் எந்த வழக்கில் கைதாகி இருந்தவர்னு தெரியும். வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவரும் மர்மமான முறையில் உயிரிழந்தவர் என்றதும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கல அந்த ஐரோப்பிய நிறுவனம் ஒன்றிட்ட இருந்து இந்த ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலின்ற போது $2 மில்லியன் அமெரிக்க பணத்தை லஞ்சமாக வாங்கி இருக்கல. இந்த பணம் யாருடைய வங்கி கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குன்னு சொன்னால் ஐரோப்பிய நிறுவனத்திட்ட இருந்து $2 மில்லியன் அமெரிக்க இலங்கையில் யார்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகிருன்னு சொன்னால் இலங்கையில் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இவர்களுக்கு நன்கு தெரிந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நிமல் பெரேரா என்ற ஒரு நபர்கிட்ட தான் அது அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. அப்போ இந்த விஷயத்தை சிஐடியினர் முன்பே நீதிமன்றத்தில் தெரிவித்தாங்க, இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கல இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடியினர் இவரிடம் வாக்குமூலம் பெற போகிறாங்க. அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதோட கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி, முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகன் சசீந்திர ராஜபக்ச எல்லாருமே இதில் தொடர்பு பட்டிருப்பதாகவும் அவர்களும் இப்போ வெளிநாடுகளில் தான் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு முதலே நீதிமன்றத்தால் அவர்களுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். பார்க்கலாம், தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடந்துதான் வருது. மிகப்பெரிய ஒரு மோசடி என்று சொல்லலாம். என்ன முடிவு என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட போதுன்னு சொல்லி வராங்க. அதுலேயும் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வச்சு மிக மிக விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய ஒரு சட்டம் கொண்டு வரப்படும். அந்த புதிய சட்டம் கொண்டு வந்தால் இந்த சட்டத்தை நாங்கள் நீக்கிடலாம் என்று சொல்லி தெரிவிச்சிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் விசாரணைகள் எதுவுமே இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தில் யாராச்சும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தா அவர்களின் உறவினர்களோ அதுக்குரிய ஆக்களோ உரிய விசாரணைகள், அதாவது உரிய முறையில் அதுக்காக விண்ணப்பித்து, அதாவது விசாரணைகள் இல்லாமல் யாராச்சும் உள்ளே இருந்தால் உரிய முறையில் விண்ணப்பித்து அவர்களுக்கான பிணைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறார். இதோட முக்கியமான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 15 வருட காலமாக எந்த விசாரணையுமே இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதாகி இருந்த ஒரு நபர் இப்போ அவருக்கு பிணை கொடுக்க போகிறாங்க. ஏனண்டா எந்த விசாரணையுமே இல்லாமல் 15 வருஷமாக அவர் சிறைக்குள்ளே இருக்கிறாரண்டா இந்த ஒரு பெரிய சூழ்நிலையே இவருக்கு பிணை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறாக இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு 26 வயசில் இவர் கைது செய்யப்படுறார். இவருக்கு எதிராக 230 குற்றச்சாட்டுகள் இருக்காம். 115 பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான குற்றச்சாட்டுகளும் அவசரகால சட்டத்தின் கீழே 115 குற்றச்சாட்டுகளும் இவர் மேலே சுமத்தப்பட்டிருக்காம். 106 சாட்சியாளர்களும் இவருக்கு இந்த வழக்கில் பதிவாகி இருக்கு. அப்படி இருக்கைக்குள்ள அவருடைய மகள் 1 வயசில் இருக்கைக்குள்ள இவர் கைதாகிறார். அப்போ இந்த தீர்ப்பில் இதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. 1 வயசு இருக்கைக்குள்ள கைதாகின நபர் இப்போ 15 வருஷத்துக்கு பிறகு இவர் 15 வருஷமாக சிறையில் இருக்கிறார். அந்த பிள்ளையினுடைய பராமரிப்பு பாதுகாப்பு விஷயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நாளுக்கு நாள் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரதோடு டெங்கு மரணங்களும் பதிவாகி வருது. நேற்று மட்டுமே, இன்றைக்கு 21ஆம் தேதி, நேற்று 20ஆம் தேதி மட்டுமே 3 பேர் டெங்கு நோய் தாக்கத்தால் உயிரிழந்திருக்கிறாங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. ஆனால் முக்கியமாக இது மேல் மாகாணத்தில் தான்
அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 56 மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. அதோட கடந்த 24 மணித்தியாலத்துக்குள்ள தான் இந்த 3 மரணம் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. 77,028 நோயாளர்கள் இந்த வருடத்தில் இனங்காணப்பட்டிருக்கிறதோட மேல் மாகாணத்தில் மட்டுமே 984 நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறாங்க. இந்த வருடம் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு அறிக்கைகளை பார்க்கும் பொழுதும் அதில் டாப் லெவலில் முதலாவதாக நிற்கிறது மேல் மாகாணம். இலங்கையில் 162 சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவு அதிக ஆபத்துள்ள டெங்கு வலயங்களாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 162 சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகளில் அதிக ஆபத்து இருக்குது, டெங்கு பரவுறதுக்கான அதிக ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. காப்போத சாதாரணதர பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. 23ஆம் திகதி வருகிற 23ஆம் திகதிக்கு முன்னுக்கு எல்லாருமே விண்ணப்பங்களை பதிவு செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. அந்த முடிவு திகதி 23ஆம் திகதி என்று இருக்கிற முடிவு திகதி எந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்பட மாட்டாது என்றும் சொல்லி அந்த உரிய தரப்பு சொல்லியிருக்கிறது. அதோட இது தொடர்பாக ஏதும் விசாரணைகள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், இந்த விண்ணப்பங்களோ அல்லது பரீட்சைகள் தொடர்பில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 1911 என்ற ஹாட்லைன் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசக்கூடிய மாதிரியாக இருக்கும் என்று இலக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. 1911 என்ற ஹாட்லைன். அடுத்தது தொலைபேசி இலக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. 0112784537 0112786616 என்ற தொலைபேசி இலக்கங்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருக்குமாக இருந்தால் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி பேசலாம். சந்தைகளையும் பழக்கடைகளையும் நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தி பழங்களை பழுக்க வச்சு, வேகமாக பழங்களை பழுக்க வச்சு வியாபாரம் செய்து வாரதாக முறைப்பாடுகள் அதிகமாக இலங்கை முழுவதும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதை தடுப்பதற்காக உரிய சட்ட நடைமுறை கொண்டு வரப்பட போவதாக உணவு பாதுகாப்பு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அதிகார சபை அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. ஏனென்றா இப்படியான விஷயங்களை தடை செய்யணும், குறைக்கணும் என்று சொன்னதாலேயே இதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக வாழைப்பழம், மாம்பழம், பப்பாசி பழம், இந்த 3 பழத்துக்கு தான் கூடுதலாக இப்படி நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தி பழுக்க வச்சு சந்தைகளில் வியாபாரம் செய்கிறார்கள். இது உண்மையில் அவர்கள் வியாபாரம் செய்வதற்காக இதை அதிக குறுகிய நேரத்துக்குள்ளே பழுக்க வைக்கணும் என்று இப்படி செய்கிற விஷயம் அதை சாப்பிட்ற மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு, நோய்வாய்ப்புகளை கொண்டு வரும் என்றதை தான் நாங்கள் உண்மையில் கருத்தில் கொள்ளணும். ஆகவே இதை தடை செய்வதற்கு, இதை குறைப்பதற்காக இவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கை சிறப்பானதாக இருக்கும். கூடிய சீக்கிரம் இந்த சட்டம் நடைமுறையில் வந்தால் நல்லது. மாகாண சபை தேர்தலில் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் ஒரு நோக்கத்தில் அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் அவர்களும் பங்கு பெற்றதோடு ஒரு முக்கிய கூட்டம் ஒன்றில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக எந்த பாதிப்பும் இருக்கிற நடைமுறையை தாண்டி இருக்கிற நடைமுறைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் பெண்கள், இளைஞர்கள் இதில் அதிகமாக பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது.